உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நன்மை புரியும் பழக்கவழக்கங்கள் இங்கு தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளன. தேரையர் என்ற சித்தர் உடல்நலம் காக்க கீழ்கண்டபடி கூறுகிறார். பாலுணவை உண்போம். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது வெந்நீரில் குளிப்போம். பகலில் உடலுறவு கொள்ள மாட்டோம். பகலில் உறங்க மாட்டோம். தன் வயதை விட மூத்த பெண்களோடு உடலுறவு கொள்ள மாட்டோம். காலை இளம் வெயிலில் அலைய மாட்டோம். மலம் சிறுநீர் ஆகியவற்றை அடக்க மாட்டோம். படுக்கும் பொழுது இடப்புறம் கை வைத்து படுக்க வேண்டும். புளித்த தயிரனும் விரும்பி உண்போம். முதல் நாள் சமைத்த கறியை அடுத்த நாள் உண்ண மாட்டோம். பசிக்காத போது உண்ண மாட்டோம். பசிக்கும் பொழுது உண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே உண்போம். பகலில் தூங்க மாட்டோம். இரவில் நன்றாக தூங்குவோம். மாதம் 1 முறை மட்டுமே உடலுறவு கொள்வோம். உணவு உண்ணும் பொழுது தாகம் அதிகரித்தாலும் இடையில் நீர் அருந்த மாட்டோம். பிஞ்சு வாழைக்காய்களை கறி சமைத்து உண்போம். உணவு உண்ட பின் சிறிது தூரம் நடப்போம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை வாந்தி மருந்து சாப்பிடுவோம். 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி உட்கொள்வோம். 1.5 மாதத்திற்கு ஒரு முறை மூக்கினில் மருந்திடுவோம். வாரம் ஒரு முறை முகசவரம் செய்து கொள்வோம். 4 நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்போம். மனம் வீசும் மலர் ஆகியவற்றை இரவில் நுகர மாட்டோம். ஆடு கழுதை முதலியவற்றை வரும் பாதையில் எழுகின்ற புழுதி நம் உடல் மேல் படுமாறு நெருங்கி நடக்க மாட்டோம். தரை சுத்தம் செய்யும் இடத்தில் கிளம்பும் தூசி மேலே படும்படி நடக்க மாட்டோம். இரவில் விளக்கு ஒளியில் நிற்போரின் நிழல்களும் மர நிழலிலும் நிற்க மாட்டோம். பசிக்கும் பொழுதும் உணவு உண்டவுடனும் உடலுறவு கொள்ள மாட்டோம். அந்தி பொழுதில் உறங்குதல், உணவு உண்ணல், காமச்செயல் புரிதல், அழுக்கு உடை அணிதல், தலைவாறுதல் ஆகியவற்றை செய்ய மாட்டோம். நம்மிடம் இரக்கமுள்ள தெய்வங்கள், பித்திருக்கள், குரு ஆகியவற்றை எப்பொழுதும் வணங்குவோம். பிறர் கை உதறும் பொழுது நகத்தில் இருந்து வரும் தண்ணீரும், குளித்து தலைமுடியை தட்டும் பொழுது தெரிக்கும் தண்ணீரும், மேலே தெரிந்துவிடும் நிலத்தில் நடக்க மாட்டோம். இப்படி நாம் நடந்தால் யமன் நம்மை அணுக அஞ்சுவான். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழலாம். காலை கல்லும் மாலை புல்லும் ஆலை வெல்லும் என்பது சித்தர் வாக்கு. காலையில் சூரியன் தோன்றும் முன் கல்திரையில் நடைபயிற்சி செய்ய வேண்டும். மாலையில் சூரியன் மறைந்த பின் 10 நிமிடம் அருகம்புல் தரையின் மீது நடக்க வேண்டும். இந்த பதிவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாததால் மீண்டும் நான் வீடியோ பதிவு செய்ய மன நினைவு ஏற்படும். மற்றும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.